என் வாழ்விற்கு முதலாக அமைந்த பொருளே, பொழுது புலர்ந்தது உம்முடைய பூ போன்ற கழலடிக்கு அது போன்ற மலைகளைக் கொண்டு வழிபட்டு உம்முடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு மலர்கின்ற அழகிய புன்னகையை கண்டு அதனால் உறுதி பெற்று உம் திருவடிகளை தொழுகின்றோம். தேன் தவழும் இதழ்களைக் கொண்ட தாமரைகள் மலர்கின்ற குளுமையான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, காளை பொறித்த உயர்ந்த கொடியை உடையவனே, என்னை உடையவனே, எம் பெருமானே. எம்பெருமானே பள்ளி எழுந்தருள், அருணனிந்திரனின் திசையை அடைந்தான் கிழக்கில். விடியற்காலையின் செந்நிறம் படர்ந்தது, அதனால் இருளகன்றது. உம்முடைய மலர் போன்ற திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழுவதால் உதயமாகின்றது. கண்களைப் போன்ற மணமுள்ள மலர்கள் மலர்கின்றன. மேலும் அண்ணலே, உங்கள் அழகிய கண்மணி போன்ற வண்டுகள் திரள் திரளாக ரீங்காரமிடுகின்றன. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, இதனை உணர்வீர். அருளாகிய செல்வத்தை தரவரும் மலை போன்ற ஆனந்தம் உடையவனே, ஓயாது வந்து கொண்டிருக்கின்ற அலைகடலே, பழியெழுந்தருள்க. குயில்கள் பாடின, கோழிகள் கூவின, பறவைகள் சலசலத்தன, சங்கு ஒலித்தது, விண்மீன்களின் ஒளி மறைந்தது, காலையின் ஒளி மேலோங்குகிறது. தேவனே விரும்பி எங்களுக்கு உம்முடைய நல்ல செறிந்த கழலணிந்த இரு திருவடிகளையும் காட்டுங்கள். திருப்பெருந்துறை வீற்றிருக்கும் சிவபெருமானே, யாராலும் அறிவதற்கு அரியவனே, அடியவராகிய எங்களுக்கு எளியவனே, எம் பெருமானே, பழியெழுந்தருள்க. ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் கொண்டு இனிய இசை செய்பவர்கள், ஒரு பக்கம் இருக்கு வேதமும் மற்றும் பல தோத்திரங்களும் சொல்பவர்கள், ஒரு பக்கம் நிறைய மலர்களை கையில் பிடித்தவர்கள், ஒரு பக்கம் தொழுவார்களும் அன்பின் மிகுதியால் அழுவார்களும், துவண்ட கைகளை உடையவர்களும், ஒரு பக்கம் சிரத்தின் மேல் கை கூப்பி வணக்கம் செய்பவர்கள். திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே, இவர்களோடு என்னையும் ஆண்டு கொண்டு இனிய அருள் செய்கின்ற